ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இப்போ சமீப காலமாக நிறைய கொலைகளை பெண்கள் பண்ணுறாங்க. இளம் பெண்கள் திருமணம் ஆன புதிதில் கணவனை கொலை பண்ணுறாங்க. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி காதலனை கொலை பண்ணுறாங்க. ஸோ அது கேரளாவில் ஸ்டார்ட் ஆச்சு. கிரீஷ்மான்ற சகோதரி வேறு ஒரு பணக்கார பையனை கல்யாணம் பண்ணுற ஆசையில் அவனோட பணம் கம்மியாக இருக்கக்கூடிய காதலனை இதுக்கு இடையூறாக இருப்பான் அப்படின்ட்டு ஜூஸில் விஷம் கொடுத்து கொலை பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரியே அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய இடங்களில் நடக்குது. இப்போ அதாவது இதுதான் உச்சம்னு சொல்ல முடியாத அளவுக்கு விதவிதமாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பக்கம் ஆண்களும் கொலை பண்ணுறாங்க, குக்கரில் வெட்டி துண்டு துண்டாக வைக்கிறது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே துண்டு துண்டாக காதலி அல்லது மனைவியை வைக்கிறது, இதுவும் நடந்துகிட்ருக்குது. பெண்கள் ஆணுக்கு பெண் நாங்களும் சமந்தான்ற மாதிரி தான் அவர்களுடைய நடவடிக்கைகளும் இருக்குது. ஸோ சமீபமாக ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா, திருமணம் அவங்க ஏற்கனவே யாரையோ லவ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ வலுக்கட்டாயத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க போல இருக்குது. ஸோ அந்த கல்யாணத்திலே அவங்க முகத்தில் அந்த ஒரு சந்தோஷமோ எதுவுமே இல்லை, ஒரு ஒரு விரக்தியில் உட்காந்துட்ருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கல்யாணம் ஆனது அன்னையிலேருந்தே பார்த்தா வீடியோ கால் போட்டு அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க போல இருக்குது. ஸோ இதை அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நின்று கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம். ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. அடுத்தது அவன் கேட்டிருக்கிறான், ஏன் இப்படி பண்ணுறேன்னு. இது ஏன் இஷ்டம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறான். ஒரு 18 நாள் எப்படியா இருந்திருக்குது, காமகேமம் எதுவுமே கிடையாது, நெருங்கவே விடுறதும் கிடையாது. ஸோ அதுக்கு முதல்ல அந்த பொண்ணுக்கு சல்யூட் பண்ணணும். அது நல்ல விஷயம்தான். ஆனால் காமம் காதல் இதிலேருந்து எப்போவுமே விடுபட்டே இருந்திருந்தால் காலையே வணங்கியிருக்கலாம். ஆனால் கடைசியில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த மாப்பிள்ளை இதில் பார்த்திங்கன்னா இந்த லவ் மேரேஜ் தான் புட்டுக்கிட்டு போயிடும் அப்படின்வாங்க இல்லையா. இங்கே அரேஞ்சு மேரேஜினாலே ஒரு பயமாக இருக்கிற மாதிரி ஒரு சம்பவமாக இது இருக்குது. ஊரு கூடி கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ ஊரு கூடி கல்யாணம் பண்ணாங்கன்னா ஒரு பிரச்சனைன்னா அதே மாதிரி ஏன்னா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, நீ தனியாக யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போனேன்னா உனக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை, உன்னை அவன் ஏமாற்றிட்டு போகிறான் அல்லது அந்த பொண்ணு ஏமாற்றி போகிறான்னா யார் கேட்பா அப்படி. ஏன்னா கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னா எப்படி வருவாங்க, அது ஒன்று இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் அரேஞ்சு மேரேஜ் பண்ணுறது. இப்போ இந்த பொண்ணு இப்படி பண்ணுறாளே அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டேயும் அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறார். ஸோ அப்போ அவங்கெல்லாம் இந்த பொண்ணுக்கிட்ட மாப்பிள்ளைக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு டைமுக்கு அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் இட்டாந்து விட்டுறாரு, இந்த பொண்ணு சரியில்லை, நடத்தி சரியில்லை, அஃபேரில் இருக்கிறா அப்படின்ட்டு. அதுக்குள்ளே இவர் பஞ்சாயத்து போட்டு அதெல்லாம் கிடையாது, நீ கல்யாணம் பண்ணிட்டல, நீ தான் வச்சு வாழணும் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. அங்கேயே அவர் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும் இல்லை. இது ரொம்ப ஏன்னா அங்கே அலட்சியம்ன்றதில்ல, என்ன பண்ணுறது, வேறு எதுவும் அவரால் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ பொண்ணு கூட இருக்கிறாரு. ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு களைப்பாக வர்றாரு. பால் இருந்தால் கொடு அப்படிங்கிறாரு. இல்லை ஜூஸ் தான் இருக்குதுன்ட்டு அந்த பொண்ணு ஜூஸ் குடிக்கிறான். எப்படி கிரீஷ்மா ஜூஸில் விஷத்தை கலந்து கொடுத்தாலும் அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துட்றாங்க. ஸோ இவங்க குடித்த பிறகு குடிக்கும்போதே கசக்குது ஒரு மாதிரி. கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை குடிங்க அப்படின்னா ஃபுல்லாக குடிச்சிட்றான் அவன். ஸோ கசக்குதுன்னும் போதே உஷாராக இருக்கணும். அடுத்தது டக்குன்னு அந்த பொண்ணே சொல்லிடுறான், நான் தான் உனக்கு விஷம் வச்சு கொடுத்துருக்குறேன், உனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு, அதனால் உனக்கு கொலை பண்ண சொல்லி இவங்க தான் எல்லோரும் சொன்னாங்க, அதனால தான் விஷத்தை கலந்தேன்னு சொல்லிச்சு. அவனுக்கு அள்ளு விட்டுருச்சு. அப்படியே போய் உறவினருக்கு சொல்லி அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து. ஸோ நியூஸ் வரும்போது அவர் உயிரோடு இருந்து பேசினார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதோ தெரியல. ஏன்னா நிறைய விஷயங்கள், குறிப்பாக அந்த எலி மருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா சரியாகி வந்துடுவாங்க, பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்டுன்னுவாங்க, அடுத்தது ஒரு வாரம் கழித்து பார்த்தா இறந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இன்னொரு சம்பவம் நடந்திருக்குது. ஸோ இது ரொம்ப கொடுமையானது. இங்கே காதலனோடு சேர்க்கலை அல்லது காதலனோடு தான் இருப்பேன், இந்த அளவுக்கு பிடிவாதம் கொலை பண்ணுற அளவுக்கு இருக்கிற பொண்ணு எதுக்கு கல்யாணம் பண்ணா
ஏன்னா அது தைரியம் இல்லாத பொண்ணுன்னு சொல்ல முடியாது, என்னன்னே புரியல. அடுத்தது இன்னொரு சம்பவம். அது என்னென்னா, உண்மையிலே லவ் பண்ணுறாங்க 2 பேருமே. பையனுக்கு 23 தான் ஆகுது, பொண்ணுக்கு வந்து அதை விட கம்மியாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 பேர் வீட்லேயும் பெரிய எதிர்ப்பு. காரணம் என்னன்னா, வேறு ஜாதி இல்லை, பண பிரச்சனை இல்லை, அவங்க 2 பேர் உண்மையிலே அண்ணன் தங்கச்சி முறை வருமா. ஸோ அதனால் பயங்கர எதிர்ப்பு. ஸோ அப்போ அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணம் வந்து எங்கள் அப்பா தான், அவருக்கு பேசாமல் டீயில் வந்து எலி மருந்து கலந்து கொடுத்துடலான்ட்டு இருக்கிறேன்னு. பையனுக்கு அல்லு விடுது, என்னடா அது இவ்வளோ டெரராக இருக்கிறாளே அப்படின்ட்டு அப்படியே கட் பண்ணுறான், பிளாக்லாம் பண்ணுறான். உடனே அவங்க அம்மா நம்பர் வேறு நம்பர்லெல்லாம் கால் பண்ணி, இந்த பேர் நீ பேசலைன்னா நான் இப்படியே செத்துடுறேன்ட்டு அந்த வீடியோ காலில் கையெல்லாம் பிளேடால் கிழிக்கிறது. இதெல்லாம் ஆக்சுவலாக பசங்க பண்ணுவாங்க, பொண்ணுங்களும் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பயங்கரமாக இருக்குது. ஸோ இதில் என்னென்னா, இதில் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜென்ரலாக இந்த மாதிரி பண்ணுறவங்கள வந்து பிடிக்கும், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஐயோ நமக்காக உயிரையே விடுறாங்களே. அதே மாதிரி தான் இந்த பையனும் கூட, சரி நமக்காக உயிரே விடுறாளே அப்படின்ட்டு பேசுகிறாரு. இருந்தாலும் அது கொஞ்சம் மனம் வந்து ஒரு மாதிரியே இருக்கும் போல இருக்குது. அப்போ ஒரு நாள் அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, நான் தனியாக இருக்கிறேன் வா நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு இவன் போகிறான். போகும்போது நான் டீ போட்டு கொடுக்குறேன் குடிக்கிறியா அப்படின்ட்டு டீ எடுத்து வந்து கொடுக்குறேன். ஸோ இவன் டீ குடிச்சிட்றான். குடிச்சிட்டு அங்கேருந்து அப்புறம் வீட்டுக்கு போயிடறான். வீட்டுக்கு போன அப்புறம் வாட்ஸ்அப் மெசேஜ், டீ எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஏன் நல்லா தான் இருந்துச்சு, நீ போட்டால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு இருக்கிறான். அப்படியா, நான் வந்து எலி மருந்து கலந்துருக்கிறேன், என்ன வேண்டான்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இங்கே முக்கியமான விஷயம், அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறான். அவங்க ஊர், அதுக்கப்புறம் முண்டியம்பாக்கம், அதுக்கப்புறம் சென்னையில் சேர்த்துருக்குறாங்க. ஒரு 28 நாள் ட்ரீட்மெண்ட் ஆகியும் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஸோ என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கும். ஆனால் அவன் போகும்போது நானே எலி மருந்து சாப்பிட்டேன் எங்கள் வீட்டு பிரச்சனைனால அப்படி தான் சொல்லியிருக்கான். அந்த கடைசியில் தான் போலீஸ் கேட்கும்போது இந்த மாதிரி ஃப்ரெண்டெல்லாம் சொல்லியிருக்கிறான், டேய் உயிரே போகிற மாதிரி இருக்குடா, ஒழுங்காக உண்மையை சொல்லிடான்ட்டு. அப்போ தான் அந்த வாட்ஸ்அப் சேட்டெல்லாம் காட்டி அந்த பொண்ணு இந்த மாதிரி விஷம் கலந்தது இதெல்லாம் சொல்லியிருக்குது. இவன் போயிச்சிடுவேன்னு நினச்சிருப்பானோ என்னவோ தெரியல, கடைசியில் இதை சொல்லிட்டான். அதுதான் இப்போ நியூஸில் வந்திருக்குது. இதில் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஜென்ரலாக இந்த பிளேடு கீச்சிக்கிறது, நான் உனக்காக உயிரே விடுவேன்ட்டு வெறித்தனமாக நடந்துக்கிறவங்கள வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிடிக்கும், உயிரே கொடுத்து லவ் பண்ணுறாங்களேன்ட்டு. ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, அங்கே என்ன நடக்குதுன்னா, அவங்க ஒன்று வேணும்னு நிற்கிறாங்க, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு இருக்கிறாங்க. இதை நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம என்ன நினச்சோம், ஐயோ நம்மள விழுந்து விழுந்து லவ் பண்ணுறாங்களே அப்படின்னு நினைப்போம். இங்கே நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது அவங்களுடைய குணம், அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இது வந்து தன்னுடைய அந்த என்ன சொல்கிறது கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணும், நம்மளை இந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்களே அப்படிங்கிறது. ஆனால் அது ஒரு மனநோய் இல்லையா, தன்னுடைய மனதை கண்ட்ரோலில் வச்சிக்க முடியாத ஒரு நிலை அது. அப்படி இருக்கிறவங்க தான் கடைசியில் பார்த்திங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறவங்க தற்கொலை பண்ணிவிடுவாங்க திருமணம் ஆன பிறகு. ஆனால் இங்கே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போய் அது கொலையே பண்ணுது, நான் நினச்சதை நான் அடைஞ்சே தீருவேன், அந்த குணம் தான் அது. ஆனால் அதை வந்து அந்த பையன் தெரிஞ்சுட்டு தான் விலகணும்னு நினைக்கிறான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா, அந்த காமம் இருக்குது இல்லையா, ஈர்ப்பு, அது வந்து அது விஷம்னு தெரிஞ்சும் அங்கே போகிறார் தனியாக இருக்கும்போது. அதுதான் விஷயம். ஒரு கும்பலான இடத்துல போய் சந்தித்தா அது பிரச்சனை கிடையாது, அந்த தனியாக இருக்கிற இடம்னால அவர் போயிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அவருடைய உயிரையே ஆப்போச்சிச்சு. தான் கடவுள் சொல்லுவார், இந்த காமம் காதல்லாம் நல்ல பாம்பை விட மோசமான விஷயம், அது தெரிஞ்சு ஏன் அதில் போய் விழுறீங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது இப்படி வந்து இளைஞர்கள், ஆண்கள் பெண்கள் எல்லோருமே இந்த காமம் காதல் இதில் மூழ்கி கிடக்கிறதுக்கு முக்கியமான காரணம், மூழ்கினா அதுக்கப்புறம் அடிமை ஆகிடுறாங்க, அது வேறு விஷயம். பட் அதில் விழறதுக்கே எது காரணமாக இருக்குது அப்படின்னா லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் இல்லையா. தனக்குள்ளே ஏதோ ஒன்று குறை இருக்குது, அது மற்றவங்க மூலமாக தான் அது நிறைவேறும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வந்த பிறந்தது ஐயோ இங்கேருந்து நான் தப்பிச்சா போதும் இல்லையா, முதல்ல துரத்தி லவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் ஆஹா நம்ம தப்பாக மாட்டிக்கணும், அதுக்கப்புறம் தப்பிக்கவும் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி விட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு.
ஸோ இன்றைக்கி மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்றதுக்கு தான் உதாரணம் இல்லையா. பெண்களுக்கே இப்படி இருக்குதுன்னும் போது ஆண்கள் இன்னும் மோசமாக தான் இருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதிலும் குறிப்பாக ஆண்களுக்கு எதிராக தான் சட்டம் இருக்குது. பெண்களுக்கு ஆதரவு, அது ஆண்களுக்கு எதிராகவும் இருக்குது. ஏன்னா பெண்ணே தப்பு பண்ணாலும் ஆண் தான் மாட்டுவான், அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஆண்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், இதில் சரி லவ்லாம் பண்ணாதீங்க, அரேஞ்சு மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லக்கூட முடியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி சம்பவம் அப்படி இருக்குது. மொத்தத்தில் மேரேஜே பண்ணாமல் இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியும். இதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, கல்யாணம் பண்ணால் ஏதோ ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் இப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. காமம் பண்ணுற வேலை. கல்யாணம் ஆனவன்லாம் மந்திரிச்சு விட்டவன் மாதிரி இருப்பான். அதுக்கு முன்னாடி அவன் நல்லா தான் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவன் வெளியிலையும் சொல்ல முடியாமல் அப்படியே இருப்பான், ஆணும் சரி பெண்ணும் சரி. ஸோ இது யாரும் சொல்லாததுனாலேயே மற்றவர்களுக்கு ஏதோ சொன்னால் கூட திருந்திட போகிறது கிடையாது. அது ஒன்று இருக்குது. வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆண்களும் சரி பெண்களும் சரி தயவுசெய்து கல்யாணமே பண்ணிக்காதீங்க அப்படின்னு நிறைய யூடியூப் வீடியோ போட்டிருக்கிறாங்க. குறிப்பாக ஆணுக்கு எந்த விதத்திலும் திருமணம் லாபத்தை கொடுக்கறது கிடையாது, முழுக்க முழுக்க நஷ்டம்தான், அவனுடைய வாழ்க்கையை சுரண்டப்படும் அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ இந்தியாவிலே அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பெரும்பாலும் அது லவ் மேரேஜாக தான் இருக்குது. லவ் மேரேஜில் போய் கடைசியில் இப்படி ஒரு குணம், அந்த துரத்தி லவ் பண்ணுறதுக்கு பின்னாடி நான் நினைத்ததை அடைந்தே தீருவேன் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்றத அந்த மயக்கத்தில் நாம் உணர மாட்டோம். அதுதான் பிரச்சனை. ஸோ அது ஒரு சூதாட்டம் மாதிரி. ஒரு வேளை நல்லவங்களாக அமைஞ்சிட்டா ஓகே, இல்லாட்டின்னா பிரச்சனை தான். ஏன்னா லவ் பண்ணுறதே ஒரு விதமான மனநோய் தான் இல்லையா. அந்த லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, மனிதனுக்குள்ள இயல்பாகவே ஒரு விரக்தி இருக்குது. இப்போ சமீபமாக, எப்பவும் கிடையாது, இப்போ அப்படி இருக்குது. ஸோ அந்த விரக்தியை போக்கிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு போதை தேவைப்படுது. அது சினிமா, ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை, மொபைல் ஃபோனு, சாராயம், இந்த மாதிரி ஏதோ ஒரு போதை. ஆனால் இந்த போதையை அவன் நாடுவதற்கு காரணமே உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இல்லைன்றது தான். அது அவனுக்கே தெரியல. எவ்வளோ கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் வெளியில் சுற்றுறது, பிரியாணி சாப்பிட்றது, இப்படி தான் அலைஞ்சிட்ருக்கிறான். ஏன்னா உள்ளுக்குள்ளே அவனுக்கு சந்தோஷம் இல்லை, அந்த பணத்தினால சந்தோஷம் இல்லை, வாங்கிட முடியும் சந்தோஷத்தை அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அப்படி கிடைக்கிற சந்தோஷம்லாம் கொஞ்ச நேரம்தான் இருக்கும். அதுக்கு தான் கடவுள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனிதர்கள் இப்போ என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, சந்தோஷன்றது நிரந்தரமாக யாருக்குமே இருக்க முடியாது, இப்போ இருக்கிறத வச்சு எப்போவுமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் கடவுள் சொல்கிறாரு அப்படி கிடையாது. சந்தோஷம் நிரந்தரமாக இருந்தது கடவுள் படைத்த உலகத்தில். 5000 வருஷம் முன்னாடி இதே பூமி சொர்க்கமாக தான் இருக்கிறது. சொர்க்கமாக தான் கடவுள் படைப்பார் இல்லையா. துக்கம் நிறைந்த உலகத்தையே படிச்சிருப்பார். அங்கே சுகமே சுகம்தான் இருக்கும். இதே பூமி, வேறு எங்கேயோ கிடையாது சொர்க்கம். அங்கே ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாகவும் ஆனந்தமாகவும் அமைதியாகவும் இருப்பாங்க. எப்படி அது சாத்தியம் அப்படின்னா, அவங்க தங்களை அழியக்கூடிய உடம்புனே நினைக்க மாட்டாங்க. இதை இயக்கக்கூடிய ஆத்மா நான் பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன் அப்படின்ற உணர்வில் இருப்பாங்க. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது அப்படின்ற உணர்வுலே இருக்க ஆத்மாவிலே கவனம் இருக்க பிறரையும் ஆத்மானே பார்க்க நிரந்தரமாக ஆனந்தத்தை அனுபவம் செய்வாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். ஸோ அந்த ஆனந்தத்திலே இருப்பாங்க. சுற்றி ரொம்ப அழகான உலகம்தான், சொர்க்கம் பேர் இல்லையா. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை, அழகான ஆண்கள் பெண்கள், சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும், துக்கமே இருக்காது. குழந்தை பிறக்கும்போதே சித்தம் பிறக்கும், இறக்கும்போதும் துக்கமாக இருக்காது. குஷியாக இன்னொரு உடலை நான் எடுக்க போகிறேன்னு ஆனந்தமாக அந்த உடலை விடும். ஏன்னா ஆத்மான்ற உணர்வுலே இருக்கிறாங்க. அதனால் அழுகைன்ற வார்த்தையே இருக்காது முதல் 2500 வருஷம். அடுத்த 2500 வருஷம் இதே பூமி நரகமாகுது. காரணம் ஆத்மான்றது மறந்து உடல்னு நினைக்கிறாங்க. அப்போ ஆத்மாவிலிருந்து வந்த ஆனந்தம் கட்டாகிறதுனால ஆனந்தத்தை வெளியில் தேடுறது இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கே 2500 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ தான் பக்தி. ஏன்னா வெளியில் தேடினாலே அது கிடைக்காது. அப்போ துக்கம் வருது. அந்த துக்கம் வரும்போது தானாகவே புத்தி கடவுளை தேடுது. சொர்க்கத்தில் கடவுளை தேடாது. ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி இந்துக்கள் வழிபடுற தெய்வங்கள்லாம் சொர்க்கத்தில் வாழ்ந்த மனிதர்கள் தான். அவங்க கடவுள் கிடையாது. ஆனால் ஆனந்தமாக இருந்தாங்க.
அதனால் இன்னொன்று தூய்மையாக இருந்தாங்க இல்லையா. தனக்குள்ளே ஆனந்தம் இருக்கும்போது இந்த காதல் காமம் எதுவும் கிடையாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவார். அந்த அளவிற்கு பரிசுத்தமாக இருந்தாங்க. அதனால தான் கோயில் கட்டி கும்பிட்றோம். அப்படி இருந்ததே நீங்கள் தான் சொல்கிறதுக்கு தான் கடவுள் வரார். இன்றைக்கி காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் விழுந்து அனைத்தையும் இழக்கிறோம். புத்தி எந்த அளவுக்கு மயங்குதோ அந்த அளவுக்கு நம்மக்கிட்டேருந்து எல்லாம் அபகரிக்கப்படும் இல்லையா. போதையில் இருக்கிறவனை நம்பி வண்டி கொடுப்பாங்களா ஓட்டுறதுக்கு? அதே மாதிரி தான் ஆத்ம மயக்கத்துக்கு போகும்போது நம்மை நம்பி அழகோ ஆரோக்கியமோ நல்ல குணமான மனைவி குடும்பம் இதெல்லாம் இருக்காது, அபகரிக்கப்படும். ஸோ எல்லாருமே அதே மாதிரி மோசமாகவே ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் இறைவன் வந்து சொல்கிறாரு, இன்றைக்கி இவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கிறீங்களே, நோய் மூலமாக, இயற்கை சீற்றத்தின் மூலமாக, ஏழ்மையின் மூலமாக, பாலியல் குற்றங்கள் மூலமாக, யுத்தங்கள் மூலமாக, விதவிதமான துக்கம், பலவிதமான நோய்கள். ஸோ இதிலிருந்தெல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்த பாவத்தினால தான் இதெல்லாம் வருது. அந்த பாவத்தை எரிச்சிட்டிங்கன்னா இதில் வந்து தப்பிச்சிடுவீங்கன்ற. எப்படி எரிக்கிறது? உடம்புன்னு நினைக்கிறதுனால தான் பாவமே செய்கிறீங்க. காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்ன்ற 5 விகாரம் ஆணிடமும் அதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். எப்படி வரான்? உடம்புன்னு நினைக்கிறதுனால வரான். உடம்புன்னு நினைக்கலன்னா காமம் எப்படி வரும்? என்னதுன்னு எதுவுமே நினைக்கலன்னா கோபம் பற்று பேராசை அகங்காரம் எப்படி வரும்? ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நான் அழியக்கூடிய உடம்புன்னு நினைக்கிறோம். நான் அழிவற்ற ஆத்மா என்றென்றும் நிலைத்து இருப்பேன்னு நினைக்கும்போது அப்படி ஒரு ஆனந்தம். அது இல்லாமல் ஆத்மாவில் கவனம் இருக்கும்போதே அந்த ஆனந்தமும் இருக்கும். இப்போ கடவுள் சொல்கிறாரு, ஆத்மாவுக்கு சக்தி இல்லை, மயக்கத்திலே மூழ்கி இருக்குது. அந்த சக்தியை நிரப்பிக்கிறது. அதனால தான் சின்ன சின்ன பசங்களாம் லவ் பண்ணுறாங்க, காமத்தில் விழுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம்னா ஆத்மாவுக்கு சக்தி இல்லை. ஃபோன் கொடுத்து இல்லாட்டினா அப்பா அம்மா டார்ச்சர் பண்ணுறாங்களே, ஆத்மாவுக்கு சக்தி இல்லாதனால தான் டார்ச்சர் பண்ணுது. 2 ஜென்ரேஷன் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வளர்க்குறதுலாம் கஷ்டமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டம். இதில் என்ன ஒரு கொடுமைனா, 2 ஜென்ரேஷன் முன்னாடிலாம் எல்லார் வீட்லேயும் வேலைக்காரங்க இருப்பாங்க, குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக அப்பா அம்மா இருப்பாங்க இல்லை, அந்த குழந்தையோடைய தாத்தா பாட்டி. இப்போ அப்படிலாம் இல்லவே இல்லையே. பெரும்பாலும் லவ் மேரேஜு, இது இல்லாமல் கள்ளத்தொடர்பு, அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது எப்படி வருவாங்க? மாமியாரோடவும் ஒத்து வரல. இதெல்லாம் நடந்துச்சுன்னா இது போன ஜென்ரேஷன்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மாமியார் மருமக பிரச்சனைலாம். இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறது இல்லை. ஏன்னா ஒன்றா இருந்தால் தானே இருக்கிறதுக்கு, எல்லாம் தான் வெளில போயிடுறாங்களே. இப்போ இது எவ்வளோ பெரிய சாபமாகிடுச்சு பாருங்கள். தனியாகிட்டாங்க. இப்போ அவங்களால எதையுமே ஹேண்டில் பண்ண முடியல. குழந்தை பயங்கர டார்ச்சர் பண்ணுது, கொடு ஃபோனை, வேறு வழி இல்லை, ஃபோனை கொடுத்தா அது அமைதியாகிடுது. ஆனால் உள்ளுக்குள்ளே அது இன்னும் மோசமாகுதுன்றது அவங்களுக்கு தெரியல. அது கேமாக இருக்கலாம், சின்ன குழந்தைங்க பொம்மை படமாக கூட இருக்கலாம், மோசமான விஷயத்தை பார்க்கணுன்னு கூட அவசியம் கிடையாது. ஆனால் அதுவே மைண்டை வந்து அதிக எண்ணங்களை உருவாக்கும். அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு கிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது, தண்ணி அடித்தா வர மாதிரி. இது ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த கேமெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும், வேறு ஒரு மயக்கம் வரும்போது. அப்போ அந்த கிக்கு சஸ்டெயின் பண்ணணுன்னா அவங்க என்னென்ன தப்பு பண்ணணும்னு யோசிச்சு பாருங்கள். காமம் இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்துட்டாங்கன்னா, ஸோ அந்த ஒரு போதை, அந்த ஒரு மயக்கம் இல்லை, லவ் பண்ணுறேன்ட்டு 24 மணி நேரம் வாட்ஸ்அப்லேயோ அல்லது காலோ பண்ணிக்கிட்டே இருந்தால் உருப்படியாக அவங்களால என்ன பண்ண முடியும், என்ன படிக்க முடியும்? ஆக்சுவலாக இப்போ இறந்து போன அந்த மாணவர் அவர் 24 வயசு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறார். என்ன படிச்சிருக்க முடியும் அவர்? அதுதான் அந்த போதை வரும்பொழுது. ஏன்னா அண்ணன் தங்கச்சின்றது இவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு தானே இருக்கும் இல்லையா. அவங்க வீட்டுக்கும் இவங்க வீட்டுக்கும் தெரியுதுன்னா தெரியாதா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சு தான் விழுது. ஸோ அண்ணன் தங்கச்சி தானேன்ட்டு விட்டுருப்பாங்க. ஸோ அப்போ அந்த காமம் தலைக்கு ஏறும்பொழுது அண்ணனாவது தங்கச்சியாவது அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுது. இதற்கான அதாவது அண்ணன் தங்கச்சிக்குள்ளே காமத்தில் ஈடுபடக்கூடாது, திருமணம் செஞ்சுக்கூடாது, எல்லா மதமுமே சொல்கிறது தான் இது. அப்படி பண்ணால் அது எப்படி பண்ணுவாங்க? இப்போ நடக்குதே. எப்படி நடந்தது? வேற யாரோ, அதாவது எல்லா மதத்துலேயும் அனுமதிக்கப்பட்ட உறவுகள் திருமணம் செய்கிறதுக்கு இருக்குது இல்லையா. அந்த உறவுகளில் நீங்கள் திருமணம் பண்ணாலோ அல்லது அந்த உறவு இல்லாமல் வெளியில் திருமணம் பண்ணாலும் கூட அந்த கணவன் மனைவிக்கு இடையில் காமம் இருக்குது இல்லையா, அதில் முழுக புத்தி மயங்கும். இப்போ இந்த ஜென்ரேஷனில் தானே அந்த தங்கச்சிக்குள்ளே இந்த மாதிரி மோசமான விஷயம்லாம் நடக்குது. காரணம் என்ன? இதுக்கு முன்னாடிலாம் அப்படி நடக்கல, ஏன் இப்போ மட்டும் நடக்குது? இதுக்கு முன்னாடி மனைவியை தவிர யாரையும் பார்க்கவே மாட்டாங்க. அப்படி யாராவது பார்த்தாங்கன்னா அவங்கள அப்படியே ஒதுக்கி வச்சுடுவாங்க. ஸோ பெரும்பான்மையான சமுதாயங்களில் அந்த மாதிரி பழக்கம் இருக்காது. அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி வீட்டுக்கு வீடு கள்ளத்தொடர்பு எதனால் வந்துச்சு தெரியுமா?
கணவன் மனைவி காமத்திலே மூழ்கினதுனால தான். இப்போ இருக்க இந்த குழந்தைங்கள்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா, முன்னாடி ஜென்ரேஷன், அப்போ அளவற்ற காமம் ஆயிடுச்சு. ஏன்னா கர்ப்பத்தடை சாதனம் வந்துடுச்சு. சில கர்ப்பத்தடை சாதனம் வரும்போது எனக்கு தெரிஞ்ச எதிர்ப்புலம் இருந்தது. நான் காலேஜ் படிக்கும்போதே இஸ்கான் குரூப்காரங்கன்னு நினைக்கிறேன் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுக்கு சமுதாயத்தை சீரழிக்க வந்திருக்குதுன்ட்டு. அவங்க எந்த அர்த்தத்தில் சொன்னாங்கன்னு தெரியல. மேபி அவங்க இந்த விபச்சாரி கூட போவான் அதுக்காக போராடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது கணவன் மனைவிக்கு இடையில் நிரந்தர காமத்துக்கான வழி வகுத்துடுச்சு. இதுக்கு முன்னாடி அப்படி இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள் இல்லையா? அவங்க எத்தனை தடவை காமத்தில் ஈடுபடுறாங்களோ அத்தனை குழந்தை பிறந்துடும். அந்த காலத்தில் ஒரு நாகேஷ் படத்திலே இருக்கும், ஒரு பொண்ணு திருமணமான பிறகு 2 தடவை தான் கணவனை பார்த்து சிரிக்கணும். ஒன்று முதல் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி, அடுத்தது 2வது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? காமத்திற்காக மட்டுமே குழந்தைக்காகவே காமம், குழந்தை பெற்றுக்கிறதுக்காகவே காமம்னு இருந்தது அப்போ. இப்போ அப்படி கிடையாது இல்லையா? காரணம் கருத்தடை சாதனங்கள், கருத்தடை ஆப்ரேஷன். இது இல்லாட்டினாலே முதல்ல கலத்தொடர்பே இருக்காது. அதிலும் குறிப்பாக இந்த கர்ப்பத்தடை ஆப்ரேஷன் இருக்குது பாருங்கள், அதுதான் குடும்ப பெண்கள் எல்லாம் கெட்டு போனதுக்கு மிகப்பெரிய காரணம். ஸோ அப்போ கணவன் மனைவியாக அவங்க காமத்தில் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி. அப்போ அந்த காமத்திற்கு அடிமையாகிறாங்க இல்லையா? அடிமையாகிறது மட்டும் இல்லாமல் ஆத்மாவும் மயக்க நிலைக்கு போய் சக்தியை இழக்குது. அப்போ அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது செல்ஃபோன் இதெல்லாம் கொடுக்குறோம், கேமு இதுன்ட்டு அந்த 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 ஒரு போதை ஏற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்பொழுது, அல்லது அதுக்கு முன்னாடி அந்த காமம் சார்ந்த விஷயங்கள் புத்தியில் வருது. எல்லாருமே தான் காமம் வெறி பிடிச்சி இருக்கிறாங்களே, ஆண்கள் பெண்கள் எல்லாமே. ஸோ ஸ்லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சுன்னா முன்ஜென்மத்து அந்த குணம் ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அது துரத்தி லவ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தில் இட்டு போய் விட்டுரும். அப்போ என்ன ஆகுனா, இது எல்லாமே சிற்றின்பம்னுவாங்க. ஏன் தெரியுமா? கொஞ்ச காலத்துக்கு மட்டும் இருக்குன்றதுனால மட்டும் கிடையாது. அது போதை கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிடும், மீண்டும் மீண்டும் அதை தேடி போய்கிட்டே இருக்கும். அதுதான் மிகப்பெரிய டார்ச்சர். அது ஒரு அது மன ரீதியாகவும் பாதிக்கும், வெறும் உடல் ரீதியான விஷயம் மட்டும் கிடையாது இல்லையா? இப்போ இந்த சகோதரி கொலை பண்ணுறாங்க அப்படின்னா, இவன் என்னை விட்டுருவான், எனக்கு கிடைக்க மாட்டான் அப்படிங்கிறத கொடுக்குற வலி இருக்குது பாருங்கள். அது காமத்தின் போதையெல்லாம் அதையும் மீறி வருது. அப்போ தான் அந்த கொலை பண்ணுற முடிவுக்கு போகிறாங்க. ஸோ ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு சகோதரி டெலிவரிக்கு போகிறாங்க ஆஸ்பத்திரியில். அங்கே ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற ஒரு பையனோட பழக்கம். இவங்க டெலிவரிக்கு போனவங்க பழக்கமாகி, அவனோட பழக்கமாகி, அதுக்கப்புறம் இந்த கணவனையும் டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவனை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவன் திடீர்னு கட் ஆகிட்டான். என்னன்னு ஃபோன் பண்ணுவான், அது தப்பறம் எனக்கு கல்யாணம் வச்சு இப்படிலாம் ஃபோன் பண்ணாத அப்படின்ட்டு வைக்கிறான். இப்படி சொன்னால் பொண்ணுங்க விட்டுருவாங்கன்ட்டு அவள் கடுப்பாயிட்டா. என்னடா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறான், இப்படி பண்ணுறான்னுட்டு பயங்கரமாக கத்துறா. உடனே என்ன மிரட்டினாங்களோ தெரில, உடனே அவன் பயந்துட்டு இல்லை நான் சும்மா தான் சொன்னேன். அது பொண்ணுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா, நடவடிக்கை வித்தியாசம். போயெல்லாம் தேடுவாங்களே இல்லையா, ஸ்லைட்டாக ஒன்று இருந்துச்சுனாலே உடனே எப்படியாவது கண்டுபிடிப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு இன்றைக்கி பர்த்டே, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் அவன் கூட சாப்பிட்றேன் ப்ளீஸ், அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். இவனுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே அமிர்தமாக இருக்கும். அந்த பொண்ணு நல்லா தூக்க மாத்திரையெல்லாம் போட்டு சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வருது. அவன் சாப்பிட்டோன்னே அப்படியே மயக்கத்துக்கு போகிறான். அவள் ஒழிச்சு வச்சு கத்தி எடுத்து ஒரு 64 இடத்துல குத்துன்னு குத்திட்டு அவளே போலீஸ்க்கும் ஃபோன் பண்ணி நான் கொண்டுட்டுன்ட்டு அங்கேயே தான் இருக்கிறான். ஏன்னா அந்த வலி அவங்களால தாங்க முடியல. அந்த துரோகம் மைண்டு, லவ் அப்படி தான், லவ் அவளை பார்த்தா அந்த மைண்டு திரும்ப டிஸ்டர்ப் பண்ணுறதுனால தான் அவன் ப்ரொசீட் பண்ணுறான், அந்த பொண்ணு ப்ரொசீட் பண்ணுறான். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சே இந்த மாதிரி ஒன்று நடந்தது. காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா, அந்த பையன் ரொம்ப அழகாக இருப்பான், நிறைய பொண்ணுங்க அவங்க கூட பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணும் பேசிகிட்டு இருக்கிறான். உடனே லவ் பண்ணுறாங்க, அவனும் லவ் பண்ணுறான், இந்த பொண்ணும் லவ் பண்ணுது. லவ் பண்ணும்போது அவன் சொல்கிறான், நீ அவன் கூட பேசாத, இந்த பொண்ணு கூட பேசாத, அந்த பொண்ணு கூட பேசாத. அந்த பொண்ணு யார் கூடயும் பேசவே இல்லை. அந்த பையன் கிறிஸ்டின் பையன். அந்த பையனுக்காகவே போய் ஞான ஸ்நானம்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்துட்டு திடீர்னு என்ன நினச்சதோ தெரில, லேடிஸ் ஹாஸ்டல்லேருந்து எல்லாத்தையும் பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு அந்த பையன் வீட்டுக்கே போயிடுச்சு. போனோன்னே அவங்க அம்மா கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. +2 முடித்த உடனே வர காலேஜ் சொல்கிறேன்.
அப்போ என்ன அந்த பையனால் என்ன சம்பாதிக்க முடியும்? அவங்க அம்மா அசிங்கமாக திட்டினெல்லாம் ஒரு பொண்ணான்ட்டு கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டுறாங்க. உடனே அந்த பொண்ணுக்கு சமக்கோவமாய் அந்த அம்மாவை திட்டினோடனே அந்த பையனுக்கு கடுப்பாகுமா ஆகாதா? அவனும் திட்டுறான். வெறுத்து போய் வந்துடுச்சு. அவங்க கல்யாணம் பண்ணிக்கல. ஆனால் உண்மையில் அந்த பொண்ணு வந்து சைக்கோவாக தான் இருந்தது அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தெரிஞ்சிக்க முடியுது அந்த பொண்ணு பழகிறத பொறுத்து. ஸோ அந்த லவ் அப்படி துரத்தி பண்ணனால அது டேஞ்சரஸ் சிக்னல். லவ்வே அப்படி தான், இல்லைன்னா ஏன் லவ் பண்ண போகிறாங்க? உண்மையில் அவங்க அம்மா நல்ல வேலை பண்ணாங்க இல்லையா, சண்டை போட்டது. இல்லாட்டினா அந்த பையன் நான் கல்யாணம் பண்ணி அந்த பையன் வாழ்க்கையை நாசமாக போயிருக்கும். அது மட்டும் கிடையாது, இப்போ அந்த பொண்ணு வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி இருக்குது. சோஷியல் மீடியா எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன் யூஸ் பண்ணுறது கிடையாதுன்னா, என் பொண்ணு ரொம்ப டேஞ்சராக இருக்கிறா, அவ்வளோதான். ஐயோ, சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணி எங்கேயாச்சும் போய் உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் கடைசி வரைக்கும். கணவனுக்கு தெரிஞ்சிடுமா, மகளுக்கு தெரிஞ்சிடுமா? இது எவ்வளோ பெரிய தண்டனை இல்லையா? திருமணமாகி 20 வருஷம் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு. 20 வருஷமாக இந்த நரக வேதனை அனுபவிச்சுட்ருக்காங்க. சாகிற வரைக்கும் அனுபவிப்பாங்க இல்லையா? அந்த நேரம் அது சந்தோஷம் மாதிரி தெரியும். வாழ்க்கை ஃபுல்லாக யாராவது ஃப்ரெண்டு பார்த்து அவங்க ஏதாவது அந்த பையனை பற்றி கேட்டுட்டா என்ன ஆகிடும், இது இல்லாமல் யார் எப்படி சிந்திப்பாங்கன்னே தெரியாது. சம்மந்தமே இல்லாமல் போய் அந்த கணவன்கிட்ட போட்டும் கொடுப்பாங்க. ஸோ நரக வேதனை அது. அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், உடம்புன்னு நினச்சதுனால தான் இந்த பிரச்சனை. நீங்கள் உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணருங்க. ஆத்மாவின் தந்தையாகி என்னை நினைவு பண்ணுங்கன்றார். கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மாக்களாகி நாமளும் அங்கேருந்து தான் வரும். உலகம் அழியும் போது மறுபடியும் உடலை விட்டு ஆத்மா மேலே போயிட்டு மறுபடியும் இந்த பூமி சொர்க்கமாகும். அப்போ வரும். சொர்க்கத்திற்கு நீங்கள் தகுதியானா எப்படி தகுதியாகிறது? சொர்க்கத்தில் எப்படி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாமல் பரிசுத்தமான குழந்தை மாதிரி இருக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் மாறினீங்கன்னா அங்கே வந்துடுவீங்க. எப்படி மாறுறது? இறைவனை தவிர வேறு எதையுமே நினைக்கக்கூடாது. இறைவனை நினைக்கிறது எதுக்கு? சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு. சொர்க்கத்திலும் என்னவாகணும்? சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி, ஃபஸ்ட் ரேங்க் தானே எப்போவுமே இலக்கு. அப்படி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க யார்? நாராயணன், லக்ஷ்மி நாராயணன். ஸோ அந்த பதவியை அடையணும் அப்படிங்கிற லட்சியம் இருக்கணும். அந்த சொர்க்கத்தை பற்றிய விஷயங்களெல்லாம் சொல்லுவார் தினம் தினம் பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குற ஞானமாகிய முரளியில். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ இறைவனே நினைக்கணும். அந்த சொர்க்கத்தில் காமம் இருக்காது, கோபம் இருக்காது, பற்று இருக்காது. அவ்வளோ ஆனந்தமாக இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் தன் குழந்தையாகவே ராஜாராணி நினைப்பாங்க. பிரஜைகளும் ராஜாராணியை தன்னுடைய சொந்த அப்பா அம்மாவாகவே நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும். அளவற்ற செல்வம். டேக்ஸ் இருக்காது, இந்த ஏரியாவுக்கு போகாத, அந்த ஏரியாவுக்கு போகாத, எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் எங்கே வேணாலும் வீடு கட்டிக்கலாம். ஏன்னா அங்கே மக்கள் தொகையே 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க ஆரம்பத்தில். இப்போ எவ்வளோ இருக்குது மக்கள் தொகை? 1000 கோடி இருக்குது உலகம் ஃபுல்லாக. இந்தியாவிலே பல கோடி ஆயிடுச்சு. ஸோ அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும், இடம் நிறையா இருக்கும். அங்கே மாடி வீடெலாம் கட்ட மாட்டாங்க. இப்போ நீங்கள் மும்பையெல்லாம் போனீங்கன்னா தெரியும், அப்படியே தீப்பெட்டி அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். எப்பட்றா நிற்கிது, காத்தடிச்சா ஊந்துடாதான்ற மாதிரி இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. இடப்பற்றாக்குறையினால அப்படி கட்டுறாங்க. சொர்க்கத்தில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் கட்டிக்கலாமே. அதனால் இந்த மாதிரி மாடி வீடெல்லாம் இருக்காது. ஆனால் வீடு நல்லா பெருசாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கடவுள் வந்து தினம் தினம் அந்த முரளியில் சொல்லுவார். அப்போ அந்த சொர்க்கத்துக்கு நான் போகிறேன்ற போதையிலும் அதை விட முக்கியம், கடவுள் வந்து 1936 வரார். ஒரு வயோதிகர் உடலை வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மா மூலமாக சிவனுக்கு குழந்தையானதுனால பிரம்மாவுக்கும் குழந்தைகள், பிரம்மா குமார் குமாரிகள், பிரம்மாவுடைய மகன் மற்றும் மகள்கள்னு அர்த்தம். ஸோ அப்போ சொர்க்கத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன். இறைவனையே நினைவு பண்ணிக்கிட்டு இருக்கணும். சொர்க்கத்துக்கு நான் போயிட்டுருக்கேன். 1936 கடவுள் வரார் அந்த வயோதிகர் உடலில். கடைசி 100 வருடம் தான். அப்போ இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். இன்னும் 10-15 வருஷம்தான் இருக்கும். அப்போ உலகம் ரொம்ப துக்கமாக இருக்குது. கடவுள் சொல்கிறார், இந்த துக்கம் நிரம்பிய உலகத்தில் நாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோன்னு நினைங்க, சந்தோஷமாக இருப்பீங்கன்றார். சொர்க்கம் வந்துடுச்சு. அந்த சொர்க்கத்தை நினைத்து ஆஹா, நான் நினச்ச மாதிரி பர்ஃபெக்டான அப்பா, பர்ஃபெக்டான அம்மா, பர்ஃபெக்டான கணவன், பர்ஃபெக்டான மனைவி, பர்ஃபெக்டான குழந்தை, பர்ஃபெக்டான நண்பர்கள். இங்கே அப்படியா இருக்குது? கூடவே இருந்த நண்பன் துரோகியாகிறான், மனைவி துரோகியாகிறா, அப்பா அம்மாவே துரோகியாகிறாங்க, குழந்தைங்க துரோகியாகிறாங்க, கூட பிறந்தவங்க துரோகியாகிறாங்க. இது இப்படி தான் இருக்கும்.
உறவுகளே இல்லைன்னா நீங்கள் இங்கே நிம்மதியாக இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிற ஆனந்தமான உறவெல்லாம் அங்கே இருக்கும். இங்கே இருக்கிற உறவு உங்களை அழிச்சிடும். பாருங்கள், ஊரு கூட்டி கல்யாணம் பண்ணதே அவனுக்கு வினையாச்சு பாருங்கள். அவன் பேசாமல் ஒரு லவ் மேரேஜ்னால் இந்த மாதிரி பிரச்சனை வராதுல்ல ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் கள்ளத்தொடர்பில் வரலாம், வராமல் போகலாம், அது வேறு விஷயம். எடுத்த உடனே வராதில்ல. ஸோ உலகம் ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. இது வந்து நியூஸில் வருது, நியூஸில் வராமல் எவ்வளவோ இருக்குது. ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணுறாங்க அவங்க அப்பா அம்மாவுடைய வற்புறுத்தலின் பேர்னால். இல்லைன்னா அவங்களுக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிறாருன்ட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்க. அவன் என்னென்னா நிறைய பெண்களோட தொடர்பில் இருந்துட்டு அந்த பெண்ணோடு சேர்ந்து நீயும் வா, த்ரீசம் பண்ணலாம், குரூப் செக்ஸ் பண்ணலாம், இப்படிலாம் பண்ணி அவங்களுக்கு அப்படியே டார்ச்சர் ஆகுது. அதுவும் அரேஞ்சு மேரேஜ் தான். பட் லவ் மேரேஜில் இந்த மாதிரி விஷயங்கள் அவ்வளோவா நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் ஏற்கனவே மோசமானவனாகவே இருந்தால் கூட அந்த மாதிரியும் ஒரு சகோதரி வந்து என்ன 5ஆவதுலேருந்தோ ஏதோ லவ் பண்ணுறாங்க போல இருக்குது. 5ஆவதுலேருந்தோ 3ஆவதுலேருந்தோ ஒன்றா படிக்கிறவங்க போல இருக்குது. கல்யாணம் ஆன பிறகு பார்த்தா சில பொண்ணுங்களுடைய கால்லாம் வருது. அதில் ஒரு பொண்ணு சொல்லுது, அவன் என் கூட எல்லாமே பண்ணியிருக்கிறான் அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு அப்படியே ஷாக் அடித்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அந்த பையனை கேட்குறாங்க, இவங்க வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. பையன் வீட்லேயும் யாரும் கிடையாது, பொண்ணு வீட்லேயும் யாரும் கிடையாது. ஃபஸ்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறான். அப்புறம் அந்த பொண்ணே இப்படி கால் பண்ணி அந்த பொண்ணு கடுப்பில் இருக்கிறாப்புல இருக்குது. அவள் சொல்லியிருக்கிறான். அப்புறம் கேட்டால் அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி, இப்போல்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த இப்போ இதை யாருக்கிட்ட சொல்கிறது அந்த பொண்ணு? திரும்புகிற பக்கமெல்லாம் இது இருக்குது. அந்த போதையில் அது தெரியாது. காதல் கொண்டேன் தனுஷ் மாதிரி, குணா கமல் மாதிரி தனியாக ஒரு பொண்ணை இட்டுட்டு போயிடுறது. சமுதாயத்தில் தானே வாழ்ந்தாகணும். அந்த பொண்ணு டெலிவரினா கூட பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும்ல. ஸோ எப்படி பார்த்தாலும் ஆப்பு பாருங்கள். குடும்பம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஆப்பு, லவ் பண்ணாலும் ஆப்பு. மொத்தத்தில் தனியாகவே இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போ அந்த ஆனந்தம் எதில் இருக்கணும் அப்படின்னா, அதேமாதிரி இது இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? சொத்து பிரச்சனை, அது இதுன்ட்டு எல்லா விதத்துலேயும் துரோகம். எதுவுமே இது கிடையாது. இது நரகம். துக்கம் வந்தால் சந்தோஷம். இது நரகம்னு இன்னும் எனக்கு ஆழமாக பதிய வைக்குது. நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், அந்த போதையிலே இருங்கன்றார். அது மட்டும்தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுமே தவிர நரகத்தில் உள்ள எதுவுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாது. கவனம் வைங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ இதில் கவனம் வைக்க தான் நீங்கள் ஆனந்தமாக இருக்க முடியும். ஆனால் இங்கே கலியுகத்தின் விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்குதுன்னா அதே ஆனந்தம் உங்களுக்கு ஆப்பு வச்சே தீரும். இத்தனை உதாரணம் சொல்லியிருக்கிறோம் எப்படியெல்லாம் ஆப்பு வச்சுருக்குன்னு. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய வாழ்க்கையில், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய வாழ்க்கையில், நியூஸில் பார்க்குறதுல உங்களுக்கும் தெரியும். ஸோ இப்போ என்னென்னா இது வந்து மாயின் போதை டக்குன்னு வர வச்சிடும். பார்த்தாலே போதும் வந்துடும் போதை. ஆனால் இறைவனுடைய போதை உடனே வராது. நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும், நான் ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன், என்னுடைய அப்பா சிவத்தந்தை செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். நினைக்க அந்த போதை வரும். இறைவனுடைய ஞானத்தை கேட்க அந்த போதை வரும். இந்த ஞானத்தை பிறருக்கு கொடுக்க அந்த போதை வரும். 24 மணி நேரமும் இதே சேவையிலும் சிந்தனையிலும் புத்தியை ஊற போடுவதன் மூலம் அந்த போதை வர ஒரு டைமுக்கு அப்புறம் மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு போதை வராது. கவர்ச்சியிலேருந்து விலகுவீங்க. ஆனால் அதுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் இறைவனை மட்டுமே நினைத்தால்தான் அந்த போதை வரும். ஆனால் இதுதான் உங்களுக்கு நிரந்தர பாதுகாப்பு கொடை மாதிரி. அதனால தான் இந்து தெய்வங்கள் எல்லாம் ரோட்டில் ஊர்வலம் வரும்போது கண்டிப்பாக கொடை இருக்கும். அது நைட்டே வந்தால் கூட சரி. அது எதை குறிக்குதுன்னா, இந்த கலியுக வைப்ரேஷன்லேருந்து உங்களை பாதுகாத்துக்கணுன்னா சதா இறைவனுடைய நினைவிலேயே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் சொன்னான்ட்டு லவ் பண்ணுறது, மச்சான் அவள் உன்னை பார்க்குறாடா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இவ்வளோ பலகீனமாக இருக்கிறோம். அந்த பொண்ணு கூட சொல்லலை, ஃப்ரெண்டு சொன்னான்ட்டு விழுந்துட்டாங்க. அடுத்தது ஸ்கூலில் இப்படி ஒரு லவ், காலேஜ் போனோடனே அங்கே இன்னொரு பொண்ணு அல்லது இன்னொரு பையன் பொண்ணாக இருந்தால் அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். அந்த இடத்துல அவன் தான் பெஸ்ட்டாக இருக்கிறான். அந்த பெஸ்ட்டானவனுக்கே என்ன தான் பிடிச்சிருக்குது. விட மனசு வருமா? நான் என்ன தியாகி என்னன்னு? ஆண்களும் பெண்களும் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்னொருத்தன் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பான் கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் அவனுக்கும் லவ் வந்துச்சுன்னா அதை அவனும் விட்டுட்டு போயிடுவான்.
இந்த பொண்ணு விடாட்டினாலும் இதே நிலை தான் வந்திருக்கும். நல்ல வேளை அது முன்னாடியே போயிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா, எப்போவுமே புத்தியை இறைவனோட மட்டுமே வைப்போம், மனிதனோடய வைக்கலைன்னா அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். ஏன்னா அப்படியே மைண்டு தெளிவாக இருக்கும். எந்த கவர்ச்சியிலும் சிக்க மாட்டேன். கவர்ச்சி தூண்டக்கூடிய சினிமா பாடல்கள் எதுவும் கேட்க மாட்டேன். அந்த ஃப்ரெண்ட்ஸு எல்லார்ட்டேருந்தும் விலகியே இருப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, நீங்கள் அப்படி இருக்கிறத பார்த்து அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட உங்கள் தொடர்பில் வரமாட்டாங்க. அதனால் ரொம்ப நல்லதாக போயிடும். ஆனால் இதுதான் சரியான பாதைன்றதும் உங்கள் மைண்டில் கான்ஃபிடென்ஸ் வரணும். ஏன்னா நிறைய பேர் ஆரம்பத்தில் நல்லா தான் இருப்போம், போக போக தான் கெட்டு போயிடும். மற்றவங்களாம் பண்ணுறதை பார்க்கும்போது, ஏன்னா எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, நமக்கு இல்லையே. பெரிய டிப்ரெஷனுக்கு காரணமாக இதுவே அமைஞ்சிடுது. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்த பிறகு பெரிய பிரச்சனை, அப்புறம் குழந்த பிறகுது. பெரும்பாலும் இப்போ லேட் மேரேஜ் வேறு பண்ணுறாங்க. அப்படியே இல்லாட்டினாலும் டைவர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அது ஒரு 20 வயசில் ஒரு கல்யாணம், 40 வயசில் ஒரு கல்யாணம், அப்படி போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவங்க கல்யாணம் பண்ணும்போது அப்பா அம்மா யாரும் உயிரோடு கூட இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த குழந்தைய வளர்க்குறது இருக்குது பாருங்கள், அதுக்காக தான் இவ்வளவோ நடக்குது. பயம், மரண பயம் இருக்கும். ஐயோ பொண்ணு இறந்துட்டா நான் தனியாக எப்படி வளர்க்குறது, நான் இறந்துட்டா அந்த பொண்ணு எப்படி தனியாக வளர்ப்பா, இந்த பயத்திலே வாழ்ந்துட்டுருப்பாங்க. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது. கூட்டு குடும்பமாக இருந்துச்சு, ஆத்மாவுக்கு சக்தி இருந்துச்சு. ஒருத்தர் இறந்தாலும் அவங்களுடைய மனசும் பறந்து இருந்தது. இன்றைக்கி அப்படி கிடையாது. இல்லை, சொத்துக்காக கொலையே பண்ணுவாங்க. இதில் அப்பா அம்மாவெல்லாம் இறந்துட்டாங்க, பையன் மட்டும் இருக்கிறான்னா எப்படி சொத்தை அபகரிக்கிறதுன்னு தான் நினைப்பாங்க. பெரியவங்ககிட்டே அபகரிப்பாங்க, குழந்தைங்கன்னா என்ன வருது. ஸோ ரொம்ப மோசமான உலகம். அது நல்லது தான், ஏன்னா இது முடிய போகுது. அது மைண்டில் இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம். அற்புதமான அந்த சொர்க்கத்தையே சிந்தனை பண்ணி அந்த ட்ரீம்லே இருங்க, அந்த போதை ஏற்றிக்கிட்டே இருங்கன்றார். நிகழ்காலத்தில் சந்தோஷத்தை கொடுக்குற எதுவுமே கிடையாது. இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஜெயிலில் இருந்துட்டு சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்கிற மாதிரி. இது ஜெயிலு, ராவணனுடைய ஜெயிலு. இது ஆத்மான்ற சீதை தான் மாட்டிக்கிட்டு இருக்குது. ஒட்டுமொத்த உலகமும் ராவணனுடைய ஜெயில். 5 விகாரம் சொன்னோம் இல்லையா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், மானிடமும் பெண்ணிடமும் இணைந்த ரூபம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா ஆத்மான்னு உணருங்க, என்னுடைய அப்பா சிவன் உணருங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் சிக்காதவர், ஏன்னா தாயின் கர்ப்பத்தில் குழந்தைய பிறக்காதவர். அப்போ அவருடைய குழந்தை நான் எப்படி இதில் விழுந்து கிடக்கலாம்? என்னை அவருக்கு ஈக்குவலாக தூய்மை ஆக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறார். அந்த போதையிலே இருக்க நீங்கள் முயற்சி பண்ணணும். இல்லாட்டினா நீங்கள் இந்த போதை ஈஸியாக இருக்குதுன்னு வந்தீங்கன்னா ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் பெரிய துக்கம் வந்தே தீரும். ஸோ அதே மாரி நீங்கள் திருமணம்லாம் ஆயிடுச்சு, மாட்டிக்கிட்டோம், சரி இனியாவது இறைவன் நினைவில் இருந்து அந்த போதை ஏற்றுங்க. சுற்றின்னு இருக்கிறது கொஞ்ச நாள் தானே இருக்க போகுது இல்லையா? இதை விட்டுட்டு நீங்கள் இன்னொன்று பிடிச்சிங்கன்னா அது இதை விட வலி கொடுக்கறதா இருக்கும். நிறைய இடத்துல அப்படி தான் ஆகுது இல்லையா? வாழ்க்கை துணை சரியில்லைன்ட்டு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்க, அவன் அதுக்கு இவனே தேவலான்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இறைவனை மட்டும் பிடிங்க. அவர் தான் சத்தியமானவர், அழிவற்றவர். மனிதர்கள் அழியக்கூடியவர்கள், மாறக்கூடியவர்கள், பொய்யானவர்கள். எந்த நேரம் அவங்க மனசு எப்படி மாறும்னு அவங்களுக்கே தெரியாது. அப்புறம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இங்கே சாரம் ஆத்மான்னு ஒன்று வந்து பரமாத்மாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அவர் கொடுக்குற ஞானமாகிய முரளியை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குறோம் அந்த போதை, அதுக்கு உடல்ன்ற உணர்வே மறந்துடணும். நான் வெறும் ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன், என்னுடைய அப்பா செவ்வானத்தில் ஒளிப்புள்ளியாக நட்சத்திரம் மாதிரி இருக்கார். இதே சிந்தனையில் இருக்கணும். நான் போயிட்டுருக்கிறேன், சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், அதுக்காக எனக்குள்ளே இருக்கிற பாவத்தை அழிச்சிட்டு இருக்கிறேன். இது 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 வந்து பயங்கரமான கேம், செம்ம போதை கொடுக்கும். ஏன்னா இது உங்களுக்குள்ளே விளையாடுறீங்க. இதில் மற்றவங்க ஏமாத்துறதுலாம் கிடையாது. இந்த விளையாட்டு விளையாட ஆத்மா பலமாகும். உடல் பலம்லாம் வேஸ்ட்டு இல்லையா? ஆத்மா பலமாகணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.